வீட்டில் ஒரு அம்மா வந்து எப்போவுமே மாமியார் குறை இந்த குறை அந்த குறைன்னு எல்லாம் சொல்லியிருக்காங்க. அதோடு சொன்னாங்களா, அது வந்து எதிர் வீட்டில் வந்து எப்போ பாரு அந்த அம்மா வந்து அந்த கிராமத்தில் அந்த வீட்டில் போய் சொல்லிகிட்டு இருப்பாங்க. எப்போ பாரு அவங்களுக்கு வந்து அப்போ என்னன்னு ஒன்றும் புரியாது. ஏதோ சொல்கிறாலும் இவங்க என்ன நினச்சிப்பாங்க, ஐயோ பாவம்னு நினச்சிக்கின்னு இவங்க நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த ஐயோ பாவத்துக்கு என்ன விளைவு தெரியுமா? ஏன்னா ஒரு முறை சொன்னாலே சொல்லுவாங்க, ஐயோ பாவம்னா 6 மாதமாக ஆகும்ட்டு. அது என்ன ஆச்சுன்னா, அந்த கிராமத்தில் ஒரு ஒரு அம்மா வந்து அது எப்போ பாரு சொல்லிகிட்ருக்கோம், எனக்கு இது மாதிரி கொடுமை பண்ணுறாங்க, மாமியார் கொடுமை பண்ணுறாங்க, ஓரவத்தி கொடுமை பண்ணுறாங்க, எல்லாத்தையும் இல்லை சொல்லி அவங்க அழுதுட்டு போவாங்க. எதிர் வீட்டில் அழுதுட்டு போகும்போது இவங்க நினச்சிப்பாங்கப்பா அந்த பொண்ணு ரொம்ப கஷ்டப்படுத்து பழகுது அப்படின்னு நினச்சிப்பாங்க. நினச்சிங்கன்னா அதோட விட்டு தான் அப்பப்போ வந்து அழுவாங்க. அதனோட ரிசல்ட்டு என்னன்னு பார்த்தா, அவங்க அழுதாங்கல்ல, அது அந்த வீட்டில் பதிவாயிடுச்சு, பூமியில் பதிவாயிடுச்சு. அது வெளிக்கு வரணுமா இல்லையா? எதுவுமே சொல்லுவாங்கன்னா ஒரு சொன்னால் அது எல்லா இடத்துலையும் பதியும். ஆனால் அவங்களுக்கே தெரியாது. அந்த குறையை கேட்டுருந்தாங்க பாரு, அவங்க அன்னைக்கெல்லாம் தூங்கவே இல்லையே, அந்த அம்மா அது மறிக்கிறாங்க, பாவம் அவனும் எவ்வளோ கஷ்டம். அதனோட ரிசல்ட் என்ன ஆச்சுன்னா, அந்த அம்மா இருக்காங்களே குறை சொல்லிட்டு போனவங்க அழுதுட்டு போயிட்டாங்க. அந்த வீட்டில் அங்கே அவங்களுக்கு வந்து ஒரே பையன் என்ன பண்ணால், அவங்க அப்பா அம்மாவுக்கு பிடிக்காமல் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு உறவுக்காரையிட்டு போயிட்டு கல்யாணம் பண்ணிடுறாங்க. பண்ணிவிட்டு அவங்க எப்படி கஷ்டப்பட்டுருப்பாங்க. ஆனால் அவங்க பையன் கல்யாணத்துக்கு போகலை. அப்போ அதனோட விளக்கம் என்னன்னு தெரியல. கொஞ்ச நாள் ஆயிடுச்சு. அப்போது எல்லோரும் இப்போ நாகரிகம் வந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி இருப்பாங்கள்ல. அப்போ அவங்க சொல்லுவாங்க, நீ எதுக்கு வந்து பையன் கல்யாணத்துக்கு போகலான்னு நினைக்கிற, நீ எல்லாம் வந்து அப்போ அந்த காலத்தில் இந்த கூத்தெல்லாம் ஆடுவாங்கள்ல, அதில் சொல்லுவாங்க, ராமரே வந்து அவங்க அப்பா பார்க்கல ராமரோட கல்யாணத்தை அப்படின்னு. அப்போ நீ வந்து இதெல்லாம் நினச்சி அழுவாத, எல்லாம் மாறி போச்சு, நாகரிகம் மாறிடுச்சு, அதனால எல்லாம் சரியாக போயிடும் அப்படின்னு சொன்னாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு மனசு கேட்காத, ஏன் இந்த மாதிரி ஆச்சு, ஏன் இந்த மாதிரி ஆச்சுன்னு. அதுக்கு ஒரு நாள் என்ன பண்ணேன்னு, அந்த ஏரியாவுக்கு ஒருத்தர் போயிருந்தார். யார்? மெடிடேஷன் பண்ணுறவங்க. அப்போ தான் வந்து சொல்லுவாங்க, ஏம்மா நீ வந்து எவ்வளோ கஷ்டப்படுறிய, உங்கள் வீட்டில் வந்து யாராவது ஏதாவது சொல்லி அழுதாங்களா அப்படின்வாங்க. ஆமாங்க அப்படின்னு. அப்படியா, என்ன சொல்லுவாங்க? ஒன்றும் இல்லைங்க, அவங்க வீட்டு குறைய சொல்லி ஆகும். இனி சொல்கிறோமா, யாரும் வந்து ஒரு வீட்டில் வந்து குறை சொல்கிறத கட் பண்ணுங்க. அப்படி சொல்கிறாங்கள வெளியே போயிடுங்க. உங்களோட வாசப்படி விட்டு என்ட்ரன்ஸ் வாசப்படின்னு ஒன்று இருக்குமா இல்லையா, அதை விட்டு வெளியே போய் பேசுங்க. வெளியே வந்து பேசுவாங்களா? பேச மாட்டாங்களா? மற்றவங்களுக்கு கேட்குமேன்ட்டு அந்த பயம் அவங்களுக்கு இருக்குதில்ல. அப்போ அவங்க என்ன நினைப்பேன், எப்படியாவது நம்மக்கிட்ட வந்து கொட்டிடணும், நம்ம வந்து ஏற்றுக்கணும் அப்படின்னு அவங்க நினச்சாங்க. அப்போ அதனால அவங்க அழ வச்சிடுச்ச. அப்புறம் அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக மனசு தேத்திக்கினாங்க. இதை இன்னொருத்தர் வந்து சொன்னாங்க, ஏங்க அவங்க சொன்ன கேட்டனா வந்து அது பழிக்குன்னு எப்படிங்க சொல்கிறீங்கன்னாங்க. ஏங்க இப்போ உங்களுக்கு நாங்கள் வயசுன்னு, எங்களுக்கு நாங்கள் ஒரு 40 வயசு, இன்னும் கொஞ்சம் வயசாகட்டும், உங்கள் பசங்களுக்கு வந்து கல்யாணம் ஆகட்டும், அப்போ என்ன ரிசல்ட்டு அப்போ வந்து கேளுங்க, நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன். சரி பார்ப்போன்ட்டு அப்போ போயிட்டாங்க. அப்புறம் கொஞ்சம் நாள் ஆச்சு, வருஷம் ஆகிடுச்சி. வருஷம் 1 ஆச்சு, 2 ஆச்சு, 3 ஆச்சு, 4 வருஷம் ஆச்சு. ஆகிட்டோடனே அப்போ வந்து சொல்கிறவங்க, இவங்க சொன்னாங்களே யார் குறையும் கேட்கல. இவங்க என்ன பண்ணாங்க, எல்லா குறையும் அந்த ஊரில் வரவங்களாம் இவங்ககிட்ட ஒரு இதுவாகிறாங்களா, வசதியாகிறாங்களே, சரி நம்ம சொன்னால் கேட்டுப்பாங்க, ஏன்னா விடை சொல்லாமல் நினச்சி இவங்க வந்து பேசுவாங்க. பேசி அவங்களோட பாரத்தை இறக்கிட்டாங்களா இவங்ககிட்ட. ஆனால் இவன் என்ன நினச்சான், விளையாட்டான்னு நினச்சான். அது என்ன நடக்கும்போது என்ன நடக்குது, அவங்க வீட்டில் அவங்க பையனுக்கு கல்யாணம் ஆச்சு. அப்போ தான் ப்ராப்ளமே ஆச்சு. எப்போ வந்து இவங்க வந்து சொல்லுவாங்களா, எல்லாம் ஊர் பஞ்சாயத்து தலைவர் கொடுங்க, ஊர் பஞ்சாயத்து தலைவர் கூப்பிடுங்கன்னா ஒரு இது ஒன்று இருந்ததுன்னா ஊர் பஞ்சாயத்து போய் கேளுங்கன்னு சொல்லுவாங்களா.
அது மாதிரி அந்த பஞ்சாயத்துக்காரருக்கு அது மாதிரியே நடந்தது. எப்படி அவங்க பையனுக்கு கல்யாணம் ஆகி என் ஊர் கவலை எப்படியெல்லாம் கேட்டிருந்தாரு. அதுக்கு விடை சொல்லியிருந்தார். விடை சொல்ல இவர் யார்? இவர் ஒன்றும் கடவுள் இல்லைல்ல. அப்போ அதன் விளைவு அவங்க பையனுக்கு கல்யாணம் ஆகிட்டு டெய்லி பிரச்சனை வருது. எதை எதை ஏற்றுக்கினாரோ அது பிரதிபலனாக வந்து கொண்டே இருக்கிறது. எப்போமா வரும். அப்போது ஒரு வாட்டி பார்த்து என்கிட்ட சொன்னார், நீங்கள் சொன்னது கரெக்ட் தான் அப்படின்னு. ஏங்க இது நான் சொல்லலைங்க, பிரபஞ்சம் சொல்லுன்ட்டு வேதாத்திரி மகரிஷி அவங்க சொன்னதுங்க அப்படின்னு. இனி நான் அது மாதிரி சொல்லுங்க, நான் தெரிஞ்சதை நான் 4 பேருக்கு சொல்லிடுறேன். ஏன்னா மற்றவங்களும் நல்லா இருக்கணும்ல. நாம் தான் ஒரு மாதிரி தெரியாமல் செஞ்சதை விளைவு அனுபவிக்கிறோம். அவங்க அது மாதிரி அனுபவிக்கிறாங்கன்னு இப்போ அவங்க பிரச்சாரம் பண்ணுறாங்க. இதுலேருந்து என்ன தெரிஞ்சு நீங்கள் யாருதும் நீங்கள் கேட்காதீங்க, யாருக்கும் நீங்கள் விடை சொல்லாதீங்க, பதிவை ஏற்றுக்காதீங்க. வாழ்க வளமுடன்.